ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும், நல்ல வருமானங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களால் வந்து நல்ல ஏற்றங்களும், நல்ல ஒரு குடும்பத்தோடு வந்து ஒரு சுற்றுலா போகணுங்கிற பிளான்லாம் போடுவீங்க. ஸோ அதுமாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு விருந்து கூடும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்களை வந்து புதிய அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்ட்டோ சைன் பண்ணுறீங்கன்னா 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 7ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள். ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள், சொத்துக்கள் மூலியமாகவும் தாயார் மூலியமாகவும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான குழந்தைகளுடைய ஏற்றங்கள், குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குது. குழந்தைகளுடைய முன்னேற்றங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா அது சுக்கிரனுடைய சாதத்திலும் ஒரு எமோஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்தும். வேலையில் வந்து தினந்தோறும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இல்லை கடன் சம்மந்தமான விஷயங்கள், இல்லை உடம்பு சில நேரங்கள் வந்து நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து தேவையில்லாத ஒரு கற்பனையிலே வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரணும். பட் இருந்தாலும் அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. 10ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்கும்போது வண்டி வாகனங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும், ரொம்ப அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். குரு வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதினும் போதே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது 11ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்களுக்கு பயணம் போகும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும், பெருசாக ஏதாச்சும் ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ரொம்ப அற்புதமாக கொடுக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இதுவரை பார்த்து பொது பலன்களை இப்போ பார்க்கணும். தசாபுக்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் 6ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது பெரிய வெற்றிக்கான முயற்சிகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு ப்ரெஷர், ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற மாதிரி டே டு டேயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு டெய்லி வந்து நம்மளை போட்டு பார்க்குறாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக வந்து சந்திரன் தேசம், சந்திரன் 5ஆம் அதிபதி. அவர் வந்து சிறப்பான விஷயங்கள், குழந்தைகளுடைய ஏற்றங்களும் லாபங்களும் அற்புதமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கான செலவு சில நேரத்தில் குழந்தைகளுக்கு சின்னதாக கடன் வாங்குகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தந்தையுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து ராகு தசாபதி, ராகு 12ல் இருக்கும்போது பெரிய திட்டங்கள், ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களால் வந்து நமக்கு வந்து இரவு தூக்கம் வராது. என்ன பண்ணுறோம், எது பண்ணுறோம், ஏதாச்சும் பண்ணுமேங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரீம்லைன் பண்ணி மெடிடேஷன் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும். எமோஷனலில் வந்து ஒரு பெரிய வெற்றி வருமானம் வரவே வராதுங்கிறது உண்மையான விஷயம். அதில் வந்து எழுதி பாருங்கள், கண்டிப்பாக பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து குரு தேசாபதியும், குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 4 ரியல் எஸ்டேட், வண்டி வாகன விற்பனையில் நல்ல லாபங்கள் இருக்கும். அதே நேரத்தில் குரு வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. மீன லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள், சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி அலைவீங்க. ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும், பெருசாக ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாகிறது புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து 4 7ஆம் அதிபதி. ஸோ 4 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள், மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், கற்பனையிலே இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமாங்கிற எண்ணங்களை கொடுக்குறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.
அதுக்கப்புறம் மீன லக்னம் வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் தேவையில்லாத நெருக்கடிகள், கடன் வந்து கொஞ்சம் அபரிதமாக வாங்கி அந்த நெருக்கடியில் மாட்டிக்கிட்டோமோங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் லோன்ஸு வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சட்ட ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்துக்கணும். ஏதோ ஒரு நோட்டீஸ் வந்துச்சுன்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. எதாக இருந்தாலும் வந்து ப்ராப்பர் ரிப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தியந்தர்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்காருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து கையெழுத்து போடுங்க. ஏன்னா வந்து அது தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். பக்கத்து வீட்டுக்காரரோடும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து வாஸ்து பலிக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாஸ்து பலிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து இருக்குங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து எனது அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வாஸ்துனா என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் வாஸ்து. பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள். பட் தான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து என்னென்னா, வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும், வடக்கு கிழக்கு தாழ்ந்து, மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது தான் வந்து வாஸ்துவோடைய மேஜரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஈசானியம்ங்கிறது வந்து வடகிழக்கு பகுதி. வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க. ஸோ டாய்லெட் வராமல் இருக்குது. அதே மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும். அதேமாதிரி தென்மேற்குன்றது கன்னி மூலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்திங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது, பைப்லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். எது ப்ராப்ளம் வர்றது மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமம் சொல்லுவோம். ஸோ பூமிக்கு மத்தியமம், அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராமல் பார்த்துக்கணும். அது வந்து அது மேஜராக வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து பில்லர் வரக்கூடாது. அதான் பிரம்மஸ்தானம்னுவாங்க. ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது வந்து மேஜரான. அதே மாதிரி வாசக்கால் வந்து எப்போதுமே வடக்கு அந்த மாதிரி பகுதிகளில் வடகிழக்கு பகுதியில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உச்சஸ்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து தெற்கு தான் வைக்க முடியும், மேற்கு தான் வைக்க முடியும் போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியலை, என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும், தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கவங்க வந்து வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க. சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது, இந்த 2 டோர் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த 2 டோராக போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அந்த வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடம் உச்சப்பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பைப்ஸ் மேஜராக வந்து கழிவுநீர் குழாய்கள் வடகிழக்கிலும் தென்மேற்கும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவாங்களா, ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க, அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னும் போது அந்த வாஸ்துக்குறை வந்துடும். ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அது 4 பேர்கிட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பக்கத்து மனை வாங்கும்போது அப்படியே ஜாயிண்ட் அடித்து கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஜென்ரலாக வந்து வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும், மற்ற பகுதிகளில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிச்சனுங்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும். ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும். எனக்கு தென்கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனை. ஸோ இதுதான் வாஸ்து. இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து. இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். என்னை பொறுத்தவரை வந்து எல்லோ, லைட் எல்லோ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுங்கள். பர்பிள், பிளாக்கு இந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்டர் கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.